ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சோமாசு தான் நான் ட்ரை பண்ணினேன். ஜஸ்ட்டு வந்து இது பாருங்கள், நம்ம பாயசம் கப் இருக்குல்ல, இதில் 1 கப்பு மைதா தான் போட்டுக்கிட்டேன். 1 கப்பு இதில் மைதாவுக்கு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூன் ஆயிலை விட்டு, எல்லாமே வந்து ராவாக தான் நான் சொல்கிறேன், ஹீட்டட் ஆயிலெலாம் கிடையாது. 2 ஸ்பூன் ஆயிலை விட்டு சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு, கோதுமை சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. பூரணத்துக்கு நான் வந்து உடச்சக்கல்ல, சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் இது எல்லாம் தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பில் நான் எடுத்த மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட, அதாவது வந்து இது வந்து நான் ரவுண்டு பண்ணி ஒரு மூடியில் கட் பண்ணி நான் ஓரம் ஒட்டி இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ணினது எனக்கு 15 வந்தது. பசங்க சாப்பிட்டுட்டாங்க. இந்த சைஸ்க்கு 15 வந்தது. ஸோ நான் இந்த அச்சை வச்சு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சை வச்சு நான் பண்ணினேன். இதில் வந்து 4 தான் வந்தது. இந்த 1 கப்பு மாவுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வருது பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்நாக்ஸை வந்து நம்மளே வீட்டில் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ண கற்றுக்கோங்க. செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெளியில் காசு கொடுத்து வாங்கி அவன் எந்த எண்ணெயில் செய்கிறாங்க அதெல்லாம் தெரியாது. அதனால் நம்மளா வந்து ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறச்சு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.